தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் மே 2ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு ஒத்துழைப்பு தர முடியாது. அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்தில் வேலை நிறுத்தத்துக்கு எப்போதுமே நாங்கள் ஆதரவு தெரிவித்ததில்லை, அதற்கு சட்டத்திலும் இடம் இல்லைன்னு நடிகர் சங்கம் சொல்லியிருக்கு. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு வேலை நிறுத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுவும் மே 4ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. இந்த சூழ்நிலையில் இது அவசரமாக இந்த நடவடிக்கை தேவையா என்று நடிகர் சங்கம் கேட்குறது. இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா இண்டஸ்ட்ரியாக தொழிலாக மத்திய அரசாலோ தமிழக அரசாலோ அங்கீகரிக்கப்படவில்லை. சிலம்பரசன் கொடுக்கறதாவும் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்களாங்கிறதும் தெரியல, கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ அரசன் படப்பிடிப்பு மீண்டும் கலைப்பொழித்தான தயாரிப்பாளர் தொடரப்படுது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில் நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர், பிரபல யூடியூபர், சினிமா விமர்சகர், சினிமா நடிகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வாங்க பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்போ தங்கம் செய்யாத சங்கம் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஏதாவது ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சங்கத்துக்கு போவாங்க. ஆனால் இப்போ 2 சங்கத்துக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதான் தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கமும். என்ன பிரச்சனை போகுதுங்க? தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்து அதன் அடிப்படையில் மே 2ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம்னு சொல்லியிருக்காங்க. இது நடிகர் சங்கத்தில் கலந்து ஆலோசிக்கலை, தயாரிப்பாளர் சங்கத்தின் தன்னிச்சையான முடிவு, அதனால் நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு ஒத்துழைப்பு தர முடியாது. அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்தில் வேலை நிறுத்தத்துக்கு எப்போதுமே நாங்கள் ஆதரவு தெரிவித்ததில்லை, அதற்கு சட்டத்திலும் இடம் இல்லைன்னு நடிகர் சங்கம் சொல்லியிருக்கு. சரிங்க, தன்னிச்சையாக தான் முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தயாரிப்பாளர்களுக்கு சொன்னாங்க, அதாவது வருவாய் பகிர்வு இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வருவாய் பகிர்வு இருக்கும் அப்படின்னு. அவங்க நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைங்க? நல்ல விஷயத்தை சொன்னாலும் இதை பற்றி ஏற்கனவே நடிகர் சங்கத்தில் விவாதிச்சிருக்கணும்ல. சரி, விவாதிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களா நடிகர் சங்கம்? தன்னிச்சையாக எடுத்த முடிவு தானே அது. இதில் நடிகர்கள் நிறைய பேர் தயாரிப்பாளராகவும் இருக்காங்க, தயாரிப்பாளர்கள் பலர் நடிகராகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலந்து ஆலோசிக்கணும்ல. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஏற்கனவே நடிகர்கள் தயாரிப்பாளர்களுக்கிடையே சம்பள உயர்வு பற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை பற்றி தயாரிப்பாளர் சங்கம் இது வரைக்கும் பிரேரிக்கவே இல்லை, கிணத்துல போட்ட கல்லாக இருக்குது. அது எப்படி? அதுமாதிரி நாங்கள் சில விஷயங்களை சொன்னோம், இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பதிலே வரல. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு வேலை நிறுத்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுவும் மே 4ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்குது. இந்த சூழ்நிலையில் இது அவசரமாக இந்த நடவடிக்கை தேவையா என்று நடிகர் சங்கம் கேட்குறது. சரிங்க, இப்போது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னென்னங்கய்யா? என்னென்ன சொல்லியிருக்காங்க தீர்மானங்களா? இந்த மாதிரி இனிமேல் முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் லாபத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க ஏற்கனவே அங்கே உள்ள நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் பேசி ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் ஒப்பந்தம் வரவே இல்லை. ஒப்பந்தம் பேசாமல் நடிகர் சங்கத்தோட பேசாமல் எப்படி தயாரிப்பாளர் சங்கம் தனிச்சையாக முடிவு எடுக்கலாம்? அது மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கமே 2ஆக இருக்குது. ஒன்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், இன்னொன்று இப்போது லைக்காவில் பணியாற்றிய ஜி.கே. மணி அவருடைய தவப்புதல் தமிழ்குமரன் தலைமையில் இப்போது சமீபத்தில் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வந்த சங்கம். இந்த 2 சங்கமுமே இன்னும் இணையலை, ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக இந்த முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அது செல்லுபடி ஆகுமா? 2வது, வேலை நிறுத்தங்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தையும் நடிகர் சங்கத்தையும் சம்மந்தப்படுத்தி மட்டுமல்ல, பெப்சின்னு ஒரு யூனியன் இருக்குது, அவங்களையும் கலந்தாலோசிக்கணும்ல. இது அவசர முடிவு தானே. இந்த அவசர முடிவுக்கு என்ன காரணம் சார்? அது தமிழ் கவர்மெண்ட் தான் கேட்கணும், இல்லை நடிகர் சங்க தயாரிப்பாளர் சங்கத்தெல்லாம் கேட்கணும். ஒருவேளை தங்களை முன்னிலைப்படுத்தி காட்டிக்கொள்வதற்காக இப்படி தயாரிப்பாளர் சங்கம் நடக்குதான்னு தெரியல. ஒரு தமிழ் குமரன் இல்லை, இப்போ நான் ஒரு புதிய தலைவராக வந்திருக்கேன், இங்கே பாருங்க என்னால் இதுவும் முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு விஷயமா இருக்குங்களா? அப்படியும் பார்க்கலாங்களா? அப்படி காட்டுறதுக்காக இருந்ததுன்னா அது தவறான விஷயம், அப்படி செய்யக்கூடாது. இது பெப்சி என்பது யூனியன்,
அதில் இருக்க எல்லா கிராஃப்ட்டும் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க. அதுக்கு தலைவர் செல்வமணி. அவங்க வேலைநிறுத்தம் செய்வதற்கு உரிமை இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா இண்டஸ்ட்ரியாக தொழிலாக மத்திய அரசாலோ தமிழக அரசாலோ அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அதில் எப்படி வேலைநிறுத்தம் சாத்தியமாகும் சொல்லுங்கள்? ஏற்கனவே தமிழ் சினிமாவில் ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்படி தடாலடி வேலைநிறுத்தம் தேவையான்னு கேட்குறது நடிகர் சங்கம். இப்போ இவங்க தன்னிச்சையாக தயாரிப்பாளர் சங்கம் வேலைநிறுத்தம் செய்ய முடியுமா? பெப்சி ஆதரவு வேண்டாமா? நடிகர் சங்க ஆதரவு வேண்டாமா? நடப்பு தயாரிப்பாளர் சங்க ஆதரவு வேண்டாமா? இதெல்லாம் யோசிக்கணும்ல. சரிங்க, இதுக்கிடையில் வந்து அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னன்னு இப்போ இந்த ஒரு நடைமுறை அதாவது வருவாய் பகிர்வு டோலிவுட் சினிமாலையும் ஆந்திர சினிமாலையும் இருக்கு. ஆனால் அங்க இருக்க தயாரிப்பாளர்கள் நடிகர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இது என்ன சொல்ல வருங்க? அப்ப இங்க இருக்க நடிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் சொல்ல வராரா? என்ன சொல்ல? ஆமாம், தயாரிப்பாளர்கள் உதாரணமாக இப்போ ஐஸ்வரி கணேஷ் சிலம்பரசன் கால்ஷீட் தரலன்னு கோர்ட்டு போனார் இல்லையா? இப்படி எல்லா தயாரிப்பாளரும் நடிகர்களோட மோதல் போக்கை ஏற்படுத்தி கொண்டு, இல்லை நடிகர்கள் தயாரிப்பாளரோட மோதல் போக்கை ஏற்படுத்தி கொண்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் அரசன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு தெரியுமா? யாரால்? ஐஸ்வரி கணேஷால். ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டவர். நான் ஏற்கனவே 5 ரூபா சம்பளம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு தரல, அதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அரசன் படப்பிடிப்பு போங்கன்னு சொன்னாங்க. படப்பிடி இன்னும் போச்சு அரசன் படப்பிடிப்பு. இதுக்கு பெப்சியும் ஆதரவு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 2 கோடி ரூபா தானு கொடுக்குறதாகவும் 5 கோடி ரூபாய் சிலம்பரசன் கொடுக்குறதாகவும் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்களாங்கிறதும் தெரியல, கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ அரசன் படப்பிடிப்பு மீண்டும் கலைப்புலித்தான தயாரிப்பாளர் தொடரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எப்படி? சரிங்க, இப்போ இந்த ஒரு விஷயம் விட்டுருங்க. இப்போ இந்த ஒரு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது வருவாய் பகிர்வு அப்படின்னு. இது சில பேர் ஆதரிக்கிறாங்க. பொதுமக்களே சொல்லாம நல்ல விஷயம் தானேங்க. அதாவது ஒரு படம் நஷ்டமா போதோ லாபமா போதோ, அது ஹீரோஸுக்கும் வர லாபத்திலும் நஷ்டம் பார்க்க நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு தீர்மானத்தை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு தீர்மானத்தை மட்டுமே. ஏங்க, அங்கே உள்ள நடைமுறை வேற, இங்கே உள்ள நடைமுறை வேற. அங்கே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே அந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துருச்சு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்கே அப்படி இல்லை. ரஜினிகாந்தோ கமலஹாசனோ அஜித்தோ விஜயோ தனுஷோ சிலம்பரசனோ ஒத்துக்கிட்டாங்களா? இருக்கிறதே 10 ஹீரோஸ் தான். அவங்கள்ட்ட சுமூகமாக பேசி நாங்கள் இந்த ப்ரொடியூசரு நாங்கள் கரெக்டாக எடுப்போம், லாபத்தில் பங்கு தருவோம்னு சொல்லி அதுக்கான அக்ரிமெண்ட்லாம் போட்டு பண்ணப்புறம் தானே அது அமலுக்கு வரும். எடுத்தேன்னா எப்படி அமலுக்கு வரும் சொல்லுங்கள்? சார் சில ஃபேன்ஸ் கேட்குறாங்க, அவங்க கேட்கக்கூடிய கேள்வி தான் சார். ஃபேன்ஸுக்கு இன்னும் கையில் உரிமை இருக்குது. அவன் காசு கொடுக்குறான், படத்தை பார்க்கலாம், போயிட்டே இருக்கான். தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் உள்ள பிரச்சனையில ஃபேன்ஸ் எந்த விஷயத்தில் அவர் கேள்வி கேட்க முடியும்? இல்லை, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதாங்க சார். என்னங்கன்னா, அதாவது அந்த 10 நடிகர்களை நம்பி சினிமா ஒன்றும் கிடையாது. ஆமாம், அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு 10 நடிகர்கள் நம்பி தான் தேட்டருக்காரங்க கொடுக்குறாங்க. தேட்டரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறாங்க. 1-2 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ரெட் ஜெயின்ட்டோ இல்லை சன் பிக்சர்ஸோ அப்படி தானே வாங்குறாங்க. சின்ன நடிகர்களை யாரையும் வாங்குறாங்களா? ஆனால் அந்த விஷயம் உடைக்கதான் இப்படி ஒரு விஷயம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சுக்கிறலாம் ஒன்றும் இல்லை. நடிகர் சங்கமும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கமும் பெப்சியும் உட்கார்ந்து பேசி இதை எப்படி அமலுக்கு கொண்டு வருவதுன்னு ஒரு முடிவுக்கு வரணும். இவங்களாம் ஒரு முடிவு எடுத்து அறிவிச்சா எப்படி? அதுவும் மே 4ஆம் தேதி அடுத்த தேர்தல் முடிவு 9ஆம் தேதிக்குள்ளே புதிய அரசு பதவியேற்க இருக்குது. அதுக்குள்ளே எதுக்கு அவசரம் தயாரிப்பாளர் சங்கத்துன்னு கேட்குறேன். ஓகே, இது ஒரு நடிகரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த பிரச்சனைலாம் விட்டுருங்க சார். இது ஒரு நடிகரை இந்த விஷயம் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? ஏங்க, இப்போ நடிகர்கள்ங்கிற பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்கள் பல நடிகர்களுக்கு டெய்லி சம்பளம் கொடுக்குறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. புரியுதா? இது பெரிய நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி தயாரிப்பாளர் கிட்டதா நடிகர்கள் கிட்டதா இன்னும் முடிவுக்கு வரல. தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஜிஎஸ்டி சேர்த்து சம்பளமா இல்லை ஜிஎஸ்டி தவிர்த்து சம்பளமானே இன்னும் தயாரிப்பாளர்கள் முடிவுக்கு வரல. இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தர் போய் 100 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணால் ஒரு 10 நாளில் இன்னொருத்தர் 120 கோடி தர்றேங்கிறாரு. தயாரிப்பாளருக்குள்ள ஒற்றுமை இருக்கா? சரி, இந்த விஷயத்தை பெரிய நடிகர்கள் எப்படி பார்க்குறாங்க சார்? பெரிய நடிகர்கள் அவங்களுக்கு என்ன வருமானம் வருதோ அதை பார்ப்பாங்க. இப்போது ஒரு தயாரிப்பாளர் முற்றிலும் அந்த படத்தை முடிப்பாரா அப்படிங்கிற உறுதி வந்த அப்புறம் தான் அந்த நடிகர் நடிப்பார். சிலர் முதல்ல அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க.
இப்போ நான்லாம் நடிகரும் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பாலாஜி இருக்காரு, அவர் எனக்கு ரத்தத்தின் ரத்தமே படத்துக்கு முதல்ல பாக்யராஜ் சார் எழுதி கொடுத்த சம்பளத்தை கொடுத்துட்டாரு. இப்படியும் தயாரிப்பாளர் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் கடன் வாங்கி படம் எடுக்கிறாங்க. அப்போ கடன் வாங்கி படம் எடுக்கும்போது திடீர்னு பாதியில் படம் போச்சு. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு, அந்த நடிகருக்கு தயாரிப்பாளர் எப்படி படம் கொடுப்பாரு? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து நடிகர்களுக்கும் தெரியும், தயாரிப்பாளருக்கும் தெரியும். இது வந்து இன்னும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இதுக்கு ஆதரவு கொடுக்குதாங்கிறதே தெரியல. ஏன்னா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் இப்போ படம் எடுக்கிறவங்க, பெரிய பெரிய படம் எடுக்கிறவங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான். அப்படிப்பட்ட சொல்லல. சரி, நிறைவான கேள்வி சார். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கும் சொன்னீங்க, அதாவது தயாரிப்பாளர் சங்கம் வந்து சொல்லிட்டாங்க இதை வந்து தீர்மானம் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் குற்றச்சாட்டுனா அவங்க வந்து எங்களோட எங்கள் கூட வந்து டிஸ்கஷன் பண்ணவே இல்லைன்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூப்பிட்டோம், நாங்கள் தெரிவித்தோம் அப்படின்றாங்க. இப்போ இவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, இவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. சார் எது சார் இது? அது அவங்களுக்குள்ள தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் போய் பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேலை நிறுத்தம்ங்கிறத 100% உறுதி செய்கிறது பெப்சி தான். அந்த பெப்சியை தயாரிப்பாளர் சங்கம் கேட்டாங்களா? சரி, பெப்சி கேட்ட சம்பள உயர்வு வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துக்கிட்டாங்களா? பெப்சி கேட்ட அதாவது சம்பள உயர்வு ஒப்பந்தத்தையே இன்னும் தயாரிப்பாளர் சங்கம் பேசலையே. அதெல்லாம் முடிவு கொண்டு வராமல் இப்படி திடீர்னு வேலை நிறுத்தம்னு அவசரமாக அறிவிச்சது தப்புன்னு சொல்லுது நடிகர் சங்கம். நன்றி சார். தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கம் இவங்களுக்கு விஷயம் என்ன பிரச்சனை, நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.